தந்தை, மைந்தன், தூயாவி என்னும் திரித்துவ கடவுளின் திருநாமத்தினாலே காணொளி காட்சி வழியாக இந்த தொழுகையிலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கிருபையும் சமாதானமும் உங்கள் வாழ்வில் நிறைவாக தங்கியிருப்பதாக. அனைத்துலகத்தாரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளன. ஆட்சியும் எழிலும் அவர் திருத்தலத்தில் உள்ளன. மக்களினங்களின் குடும்பங்களே, தூய உள்ளத்துடன் ஆண்டவரை வழிபட வாரீர். ஜெபம் செய்வோம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று தம்முடைய திருநாமத்தை மோசேக்கு வெளிப்படுத்திய நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பதற்குரிய நல்ல பாக்கியங்களை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த ஓய்வு நாளிலும் கூட காணொளி காட்சி வழியாக உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு தந்த வாய்ப்புகளை எண்ணி மகிமையோடு ஆண்டவரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகின்றோம். ஆண்டவருடைய கிருபைகளும் ஆண்டவருடைய வழிநடத்துதலும் ஆண்டவருடைய பாதுகாவலும் எங்களுடைய வாழ்விலே நிறைவாக எப்பொழுதும் தங்கியிருப்பதை நினைத்து நாங்கள் ஆண்டவரை துதித்து மகிழுகின்றோம். அப்பா, இந்த வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்தை நாங்கள் நாடி தேடி நாங்கள் ஒன்றிணைந்து நாங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவருடைய தெய்வீக வழிநடத்துதலும் தெய்வீக பிரசன்னம் எங்களுடைய வாழ்விலே நிறைவாக தங்கியிருக்க வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். இந்த காணொளி காட்சி வழியாக தொழுகையில் இணைந்திருக்கின்ற அனைத்து மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தருள ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்க இருக்கின்ற திருமறையின் போதனைகள் எங்களுடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். நாங்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் எங்களுடைய வாழ்வுக்கு நன்மைகள் சேர்க்கக்கூடியதாக அமையட்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். அனைத்து மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து இந்த தொழுகையிலே நீரே தலைவராக இருந்து செயல்பட ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து 4வது கீதத்தை பாடுவோம். கீதம் எண் 4. திரிமுதல் கிருபாசனனே சரணம், ஜெகதல ரட்சக தேவா சரணம் என்ற பாடலை இணைந்து பாடுவோம். Sரணம்
23வது சங்கீதத்தை நாம் இணைந்து படிப்போம். சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கடவுளின் திருவார்த்தைகளை கேளுங்கள். கொடியவர் தம் வழிமுறைகளையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக. அவர்கள் கடவுளிடம் திரும்பி வரட்டும். அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர் தம் கடவுளிடம் திரும்பி வரட்டும், ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், தந்தையே, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் என தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லப்படுகின்றது. நாம் தலைகளை தாழ்த்தி நம்முடைய தவறுகளை ஆண்டவருடைய திரு சமூகத்திலே அறிக்கையிடுவோம். ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்திலே ஆண்டவரை நாம் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வின் அனைத்து தவறுகளையும் கர்த்தரிடத்திலே ஒப்புவித்து புதிய சிருஷ்டியாக நாம் உருவாகுவதற்கு அழைக்கப்படுகின்றோம். அறிந்தும் அறியாமலும் நாம் நிறைவேற்றிய அனைத்து தவறுகளையும் மனத்தாழ்மையோடு ஆண்டவருடைய திரு சமூகத்திலே அறிக்கையிடுவோம். வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நாம் நல்லவர்கள், நல்ல எண்ணமுடையவர்கள், நல்ல உதடுகள் உள்ளவர்கள் என தவறான கணக்குகளை போட்டு நம்மை நாமே திருப்திப்படுத்தி கொண்ட சூழ்நிலைகளை எண்ணி ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் பாவிகள் என்ற உணர்வோடு ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்தி மன்றாடுவோம். கடவுள் நமக்கு தந்த தாளந்துகளை, ஆண்டவர் நமக்கு தந்த ஆசிகளை நாம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக உபயோகிப்பதற்கு தவறிய சூழ்நிலைகளை நினைத்து ஆண்டவருடைய திரு சமூகத்திலே தாழ்மையோடு நம்முடைய தவறுகளை அறிக்கையிடுவோம். நம்முடைய அயலகத்தார், நம்மை நேசிப்பவர்கள், அவர்களுடைய மனங்கள் புண்படும்படியாக நாம் பேசியிருந்த தருணங்கள், நாம் செயல்பட்டிருந்த தருணங்கள், இவைகளை எல்லாம் எண்ணி ஆண்டவருடைய திரு சமூகத்திலே தாழ்மையோடு பணிவோம். ஆண்டவர் நமக்கு தந்த பலத்தையும், ஆண்டவர் நமக்கு தந்த செல்வத்தையும், ஆண்டவர் நமக்கு தந்த நல்ல சுகத்தையும் எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரை விட்டு தூரம் போன தருணங்களை, ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தாமல் பிற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த தருணங்களை நினைத்து
நன்றியோ ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய தவறுகளை எல்லாம் தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். ஒன்றித்து வாழாமல் பகையுணர்ச்சியோடு வாழ்ந்த தருணங்களுக்காக, அன்போடு வாழாமல் நாம் பிறரை பகைத்து வாழ்ந்த தருணங்களுக்காக, உறவுகளுக்குள்ளே அன்பை பகிர்ந்து கொள்ளாத தருணங்களுக்காக, சுறுசுறுப்போடு செயல்படாத தருணங்களுக்காக, உதவுகின்ற மனநிலை நம்முடைய வாழ்விலே இல்லாத தருணங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே மனத்தாழ்மையோடு நம்முடைய தவறுகளை எல்லாம் எண்ணி தாழ்மையோடு அறிக்கையிடுவோமா? நம்முடைய தவறுகளை அறிக்கையிடுகின்ற வண்ணமாக 202வது பாமாலை பாடலினுடைய சரணங்களை நாம் இணைந்து பாடுவோம். எங்கே ஓடுவேன் பாதகன் ஆனேன். தங்கள் பாவங்களை தெய்வ சமூகத்திலே அறிக்கையிட்டிருக்கிற அனைவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற திருமறையின் வாக்கியத்தை கேளுங்கள். இதோ அக்கிரமத்திற்கு மரித்து போயிருந்த உங்களை எனது கிருபைகளினால் நான் ரட்சித்திருக்கிறேன் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். தமது முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார் என நாம் நிச்சயித்து கொள்வோமாக. இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட நாம் தெய்வ சமூகத்திலே நம்முடைய நன்றிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் படைப்போமாக. நன்றியற்றவர்களாக இருப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை. 10 குஷ்டரோகிகள் தெய்வ சமூகத்திலே நன்மைகளை பெற்றபோது ஒருவன் நன்றி செலுத்துவதற்காக வந்தான். ஆண்டவர் மற்ற 9 பேரும் எங்கே என்று அவர்களிடத்திலே வினா எழுப்பினார். ஆகவே நன்றி செலுத்துதல் ஆண்டவருக்கு தகும். இந்த உணர்வோடே கூட நாம் பெற்ற நன்மைகள் எல்லாவற்றையும் மனதிலே எண்ணி ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் படைப்போமாக. நாம் காணக்கூடியவைகளையும் காணக்கூடாதவைகளையும் ஆண்டவர் நமக்கு தந்து அவைகளின் வழியாக நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா நன்மைகளையும் நமக்கு அருளுகிறார். இவைகளை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி ஸ்தோத்திரங்களை படைப்போம். நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபையே. அவருடைய கிருபைகளுக்காக நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம்.
நாம் இந்த கொடிய காலகட்டங்களிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மேல் இரக்கம் கொள்ளுகிற தெய்வமாக இருந்து வேண்டிய பாதுகாப்பு, வேண்டிய பராமரிப்பு இவைகளை நமக்கு அருளி நாம் பிழைத்திருக்கத்தக்கதாக கிருபை செய்திருக்கிறார். நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த உலகில் பேராபத்தை விளைவித்துக் கொண்டிருக்கக்கூடிய வைரஸ் தாக்குதலின் மத்தியிலேயும் ஆண்டவர் தமது ஆலோசனைகளை அருளி இவைகளிலிருந்து மக்கள் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அதற்கு ஏற்ற எல்லா வழிமுறைகளையும், மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்வதற்கான ஆலோசனைகளையும் அதற்குரிய தலைவர்களின் வழியாக, ஆலோசனைகளை தருகிறவர்கள் வழியாக ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு நமக்கு பேருதவி செய்திருக்கிறார். இதை நினைத்து நன்றியோடே ஸ்தோத்தரிப்போம். நாம் இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படை தேவைகள், நம்முடைய மனதில் எண்ணியிருந்த எண்ணங்கள், விருப்பங்கள் இவைகளுக்கு ஏற்றபடி ஆண்டவர் நமக்கு தந்த ஆதரவு, அடைக்கலம், ஆசிகள் இவைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை படைப்போமாக. வறுமையும் பட்டினியும் மிகுந்திருக்கக்கூடிய இந்த காலத்திலும் நாம் அனுதின தேவைகளை ஆண்டவருடைய கிருபையினாலே பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இதன் பின்னணியத்திலே உழைக்கின்ற உழைப்பாளர்கள், இதன் பின்னணியத்திலே இந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறவர்கள், அதை வியாபாரம் பண்ணுகிறவர்கள், இவர்கள் எல்லாருக்காகவும் நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நாம் நம்முடைய நன்றிகள், ஸ்தோத்திர பலிகள் அனைத்தையும் ஒன்று திரட்டி சங்கீதக்காரன் தாவீதினுடைய ஸ்தோத்திர பலிகள் வழியாக நிறைவு செய்து ஆண்டவர் இயேசு கற்பித்த இறைவேண்டலையும் ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று விலக்கி ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஞான பாடல்களிலே 65வது பாடலை நாம் அனைவரும் பாடுவோம். 65வது ஞான பாடல். கர்த்தாவே, அடியேனை நீர் ஆராய்ந்தறிந்திருக்கிறீர், என் தேகம் ஆவி சிந்தையும் உமக்கு நன்றாய் தெரியும். 65வது ஞான பாடல். Yeah.
இப்போது திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கேட்போம். முதலாம் திருமறை பாடம் யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 முதல் 38 முடிய. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிட்டு, மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது என்பதே. திருமறை பாடம் வாசித்து முடிந்தது. வாசிக்கும்படியான நிருப பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 16 முடிய. பிலிப்பியர் 3வது அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 16 வசனம் முடிய. ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடெழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேர்ந்தவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாயிருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. வாசிக்கும்படியான நிருப பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் அதிகாரம் 24 வசனங்கள் 13 முதல் 35 முடிய. பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் அதிகாரம் 24 வசனங்கள் 13 முதல் 35 முடிய. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து
ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிலெயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரே என்றான். அவர் எவைகளை என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலே வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையினிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறையினிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர்கள் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, வழியிலே நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள் என்பதே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சில அறிவிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். பிள்ளைகளுக்கெல்லாம் இது தொடர்ந்து விடுமுறை காலங்களாக இருக்கிறது. அதோடு கூட நாம் இல்லங்களிலே தனிமைப்பட்ட காலங்களாகவும் இருக்கிறது. நம்முடைய சேகர அளவிலாக சேகர திருமறை பள்ளி அளவில் பிள்ளைகளுக்கு பயனுள்ள ரீதியாக இந்த விடுமுறை காலங்களை நல்ல முறைமையிலே திருமறையோடு கூட அவர்கள் செலவழிக்கத்தக்கதாக
சேகர ஓய்வு நாள் பள்ளி சார்பாக இன்றிலிருந்து ஒரு விடுமுறை வேதாகம பள்ளி துவங்குகிறது. காணொளி காட்சியின் வழியாக பிள்ளைகள் அந்த விடுமுறை வேதாகம பள்ளியிலே பங்கு பெறலாம். நல்ல பாடல்கள், நல்ல கதைகள், நல்ல திருமறை சத்தியங்கள் இவைகளெல்லாம் அதில் அடங்கியிருக்கும். ஆகவே ஒவ்வொரு இல்லத்தாரும் இன்றிலிருந்து அந்த விடுமுறை வேதாகம பள்ளி நிகழ்வுகளில் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று உங்களை திருச்சபையின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். அதுபோல நம்முடைய சேகர அளவிலாக, ஆதீன அளவிலாக எதிர்காலங்களிலே நடைபெற இருக்கின்ற திருமறை வேத அறிவு போட்டி, அந்த திருமறை வேத அறிவு போட்டிகளுக்கான பகுதிகளை இந்த விடுமுறை காலங்களிலேயே நீங்கள் இல்லத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஆகவே நேரங்களை வீணடிக்காதபடிக்கு நீங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் உங்களுடைய கைபேசியிலே அதற்கான செய்திகளை அனுப்புகிறோம். எங்கள் திருமறைப்பள்ளி பிள்ளைகள் அதை படித்து அந்த எந்தெந்த பகுதிகள் உங்கள் பிரிவினருக்கு தரப்பட்டிருக்கிறதோ நீங்கள் அதில் சரியாக ஆயத்தமாகி கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். நம்முடைய ஆலயம் தினந்தோறும் காலையில் 5 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும் திறந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் தனிப்பட்ட விதங்களில் வந்து இறைவனோடு உறவாடுவதற்கு, ஜெபித்து செல்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் எல்லாரும் ஆலயத்திலே அதை பயன்படுத்தி கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். கடந்த நாட்களிலே கொரோனாவினாலே பாதிக்கப்பட்ட அல்லது தங்களுடைய அடிப்படை வசதிகள் தேவைப்பட்ட நிலையில் தள்ளப்பட்ட மக்களை நாம் எல்லாரும் நினைவு கூர்ந்தோம். நம்மால் இயன்ற உதவிகளை நாம் அதற்காக நன்கொடைகளாக அளித்தோம். அவைகள் நம்முடைய திருச்சபையில் தேவையாக இருந்த மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் சிலர் தேவைகளில் இருப்பதாக அறிகிறோம். ஆகவே அதற்கென்று கொடுக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் உதாரத்துவமாக கொடுத்து உதவும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்ளுவதற்கு முன்னதாக நம்முடைய ஆராதனை பாடல்களிலே 210வது பாடல், உயிர்த்தெழுந்தவா உடன் வருபவா எங்கள் பந்தியில் எழுந்தருளவா என்கிற பாடலை பாட கேளுங்கள்.
உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி உங்களுக்கு ஆசிகளை கூறிக்கொள்ளுகின்றேன். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை சிந்திப்பதற்கு முன்னதாக ஒரு நிமிடம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளால் எங்களை வாழ்விக்கின்றீர். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வழிகளை காண்பிக்கிறது, வேண்டிய ஆலோசனைகளை தருகிறது, எங்களை மகிழ்விக்கிறது. நாங்கள் நித்திய வாழ்விற்கு நேராக பயணிக்க அது எங்களுக்கு உதவி செய்கிறது. இன்றைய தினத்தின் வார்த்தைகளை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படி தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தொடர்ந்து தன்னை காட்சிப்படுத்தி அந்த காட்சிகளின் வழியாக நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்ளுகின்ற அனுபவங்களை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். எந்தெந்த விதங்களிலே அவர் தன்னுடைய காட்சிகளை வெளிப்படுத்தினார் என்று நாம் முறைப்படுத்தி பார்க்கும்போது, சீசர்களுடைய மறைக்கப்பட்ட கண்களை திறக்கிறவராக, சீசர்களுடைய பூட்டப்பட்ட மனதை திடப்படுத்துகிறவராக, அவநம்பிக்கையை அகற்றுகிறவராக, சீசர்களிடத்திலே தொற்றிக் கொண்டிருந்த பயத்தின் ஆவியை அகற்றுகிறவராக, திருப்பணிக்கென்று சீடர்களை ஆயத்தம் பண்ணுகிறவராக, தேவ ஆவியினாலே அவர்களை பலப்படுத்துகிறவராக சீடர்களுக்கு காட்சியளித்து கொண்டே இருந்தார். இந்த நாளிலும் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற சிந்தனைக்குரிய லூக்கா 24வது அதிகாரத்தின் பகுதிகளிலே பார்க்கும்போது, எம்மாவூருக்கு பயணமாக சென்று கொண்டிருந்த 2 சீடர்களுக்கு தன்னை காட்சிப்படுத்தின விவரத்தை நாம் அந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். எம்மாவூர் என்ற ஒரு கிராமம், அந்த கிராமம் எருசலேமிலிருந்து இந்த திருமறை வாக்கியங்களின்படி சுமார் 8 மைல் தூரத்தில் அமைந்திருந்தது. இந்த எம்மாவூர் என்ற கிராமத்தை பற்றி நம்முடைய திருமறையிலே வேறு எங்கும் எந்த செய்தியும் இல்லை. ஆகவே இந்த சின்ன கிராமம் அது அவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு கிராமமாக இருக்கவில்லை என்பது அதிலிருந்து நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தல சீசர்களாக இருந்த அந்த 12 பேர் தவிர ஏராளமான சீடர்கள் அவருக்கு இருந்தார்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு. அந்த சீடர்களிலே 2 பேர் இந்த கிராமத்திலிருந்தும் அவரோடு கூட பணி செய்து கொண்டிருந்தார்கள் என்பது நமக்கு தெரிய வருகிறது. அவர்கள் இயேசுநாதருடைய பாடுமரண சமயங்களிலெல்லாம் கூட இருந்து, தொடர்ந்து 3 நாள் எருசலேமிலேயே இருந்து, அவர்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட இருந்தார்கள். இயேசுநாதர் ஒரு உயிர்த்தெழுந்து ஒரு பெரிய புரட்சி உண்டாக போகிறது என்று எதிர்பார்ப்போடே கூட இருந்தார்கள். அந்த எதிர்பார்ப்புகளிலே ஏமாற்றம் நிறைந்தவராக தன்னுடைய பயணத்தில் அவர்கள் சோர்வோடு துக்க முகத்தோடு அவர்கள் ஒரு விரக்தியோடு எம்மாவூருக்கு நேராக பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த எம்மாவூருக்கு பயணம் சென்று கொண்டிருந்த சீடர்களுக்கு இயேசு தன்னை உயிர்த்தெழுந்த இயேசுவாக அவர்களுக்கு காட்சிப்படுத்துகிறார். எப்படி அந்த காட்சி அமைந்தது, அந்த காட்சி இன்றைக்கும் நமக்கு எப்படி பேசுகிறது என்று நாம் சிந்திக்க முடியும். 3 காரியங்களை அடிப்படையாக வைத்து நான் உங்களோடு கூட இந்த எம்மாவூர் சீடர்கள்
நமக்கு இயேசு வெளிப்படுத்தின விதத்தில் இருந்த உண்மைகளை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டலாம் என்று விரும்புகின்றேன். முதலாவதாக இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் உண்மை என்னவென்றால், உயிர்த்தெழுந்த இயேசு பயணத்தில் உடன் இருப்பவர். உயிர்த்தெழுந்த இயேசு பயணத்தில் உடன் வருபவர். நாம் வாசித்த நற்செய்தி பகுதியின் 15வது வசனத்தினுடைய 2வது பகுதியை படித்து பாருங்கள். இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்க்கை பயணங்களிலே கடவுள் நம்மோடு கூட நடந்து வருகிறார், வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடியது உண்மையானால் அது எத்தனை இன்பமான காரியம், எத்தனை மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. திருமறையிலே நாம் ஆதியிலிருந்து பார்க்கும்போது பயணங்களில் ஆண்டவர் உடன் செல்லுகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு அநேக ஆதாரங்கள் இருக்கிறது. ஆகவே நம்முடைய கடவுள் அமைதியாக ஒரு இடத்தில் இருக்கிறவர் அல்ல. எல்லாரோடும் அவருடைய பயணங்களிலும் மற்றெல்லா சமயங்களிலும் கூட இருக்கிறவராக, பயணிக்கிறவராக இருக்கிறார் என்பதுதான் உண்மை. உதாரணமாக பழைய ஏற்பாட்டின் சம்பவங்களிலே சிலவற்றை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 24வது அதிகாரம் அந்த 27வது வசனத்திலே பார்க்கும்போது எலியேசருடைய ஒரு சாட்சி வருகிறது. இந்த எலியேசர் தன்னுடைய குமாரனுக்கு, ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கிற்கு பெண் பார்ப்பதற்காக அனுப்பப்பட்டார். அவர் நீண்ட நெடிய பயணம் சென்று பெண் பார்க்கும் படலத்திலே இருந்தார். இந்த எலியேசர் அந்த பெண் பார்க்கும் படலத்திலே ஒரு வெற்றியை கண்டபோது அவர் தன்னுடைய வாயினாலே சொல்லக்கூடிய வாக்கியம்தான் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 27வது வசனம். நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரன் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்று சொல்லுகிறார். நான் பிரயாணம் பண்ணி வந்த நேரத்தில் கர்த்தர் என்னோடு வந்து நான் சேர வேண்டிய வீட்டிலே என்னை வழிநடத்தி அழைத்து கொண்டு வந்தார் என்று சொல்லுகிறார். இவ்வளவு ஆச்சரியமான காரியம். ஆகவே ஒரு குடும்ப ஒரு ஆசீர்வாதமான காரியத்திற்கு ஆண்டவர் கூட பயணிக்கிறவராக இருக்கிறார். அதனுடைய துவக்கமும் நிறைவுமாக இருக்கிறார் என்பதை நாம் தெளிவாய் இதிலே காண்கிறோம். யாக்கோபு தன்னுடைய அண்ணன் ஏசாவுக்கு பயந்து அங்கிருந்து தன்னுடைய மாமன் வீட்டுக்கு நேராக ஓடினார். அதுவும் ஒரு நீண்ட தூரம். அந்த நீண்ட தூர பயணத்தில் மாலை இருட்டு துவங்கிவிட்டது. அந்த இருட்டிலே அவர் நித்திரையாகும்போது கடவுளை தரிசனமாக காண்கிறதை பார்க்கிறோம். தரிசனமாக பார்த்து ஆண்டவரோடு பேசுகிற அல்லது காட்சியாக காண்கிற அனுபவங்கள் அதில் ஏராளம் இருக்கிறது. அதிலே யாக்கோபு ஆண்டவரை பற்றி சாட்சி பகர்கிறார். என்ன சாட்சி பகர்கிறார்? ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்திலே ஆண்டவர் யாக்கோபுக்கு சொன்ன காரியத்தை யாக்கோபு இந்த வசனமாக நினைவுபடுத்தி வைக்கிறார். நான் உன்னோடு இருந்து நீ போகுமிடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொன்னார். நான் உன்னோடு இருந்து நீ போகுமிடமெல்லாம் உன்னை காத்து, அப்படி என்றால் ஆண்டவர் அந்த பயணத்திலே கூட செல்லுகிறவராகவே இருந்தார் என்பதுதான் உண்மை. இஸ்ரவேல் மக்கள் விடுதலை பெற்று கானானுக்கு நேராக பயணிக்கிறார்கள். 40 ஆண்டு கால நீண்ட பயணம்.
அந்த நீண்ட பயணத்தை பார்க்கும்போது ஆண்டவர் கூடவே இருந்தார். நாம் வாசித்த அந்த யாத்திராகமம் பகுதியிலே, பழைய ஏற்பாட்டு பகுதியிலே கடைசி வசனத்தை நாம் படிக்கிற போது, மேகம் எழும்புகிற போது அவர்கள் புறப்பட ஆயத்தமாவார்கள். மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களுடைய பிரயாணத்திலே கூடவே பயணப்பட்ட ஆண்டவரை நாம் பார்க்கிறோம். அவன் ஆண்டவரோடு கூட பயணப்படுகிற பயணங்கள் அனைத்தும் வாழ்வின் வெற்றிகளாகவே இருந்தன. தோல்வியோ விரக்தியோ எதுவும் இல்லை. அவைகள் வெற்றியாக அமைந்திருந்தன என்பதுதான் உண்மை. ஒரு பக்தன் ஒருவர் பாடலை பாடுவார். நாம் அடிக்கடி அந்த பாடலை பாடுவதுண்டு. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் எதினால் என்று கேள்வி எழுப்புகிறார் அந்த பாடலிலே. எதினால் எதினால் என்று கேள்வி எழுப்பி, நீர் என்னோடு கூட வருவதனால் என்று சொல்லுகிறார். நீர் என்னோடு கூட வருவதனால் நான் விசேஷித்தவன் உமக்கு, உம்முடைய பார்வைக்கு என்று சொல்லுகிறார். இது யதார்த்தமான உண்மை. இந்த உண்மை நமக்குள்ளாகவும் இருக்க வேண்டும். ஆண்டவர் என்னோடு கூட வருகிறவர், என் குடும்பத்தோடு கூட வருகிறவர் என்கிற எண்ணம் நம் எல்லாருக்கும் இருக்க வேண்டும். இங்கேயும் இந்த எம்மாவூருக்கு நேராக தங்களுடைய லட்சியத்தை விட்டு, நோக்கத்தை விட்டு, எதிர்பார்ப்பை விட்டு விலகி அவர்கள் தங்களுடைய ஊரில் தங்கள் பணிகளுக்காக திரும்பி சென்றார்கள். திரும்பி செல்லுகிற போது ஆண்டவர் அவர்களை இடைமறிக்கிறார், அல்லது அவர்களோடு கூட தாமே அவர்கள் பயணத்தில் இணைந்து கொள்ளுகிறார். இங்கே ஒரு முக்கியமான காரியத்தை நாம் மனதிலே பதிக்க வேண்டும். நான் முதலிலே சொன்னேன், எம்மாவூர் என்று சொல்லுவது ஒரு பிரபல்யமான ஒரு இடம் அல்ல. அது ஒரு சின்ன குக்கிராமம். அந்த குக்கிராமத்தில் உள்ளவர்களை கூட ஆண்டவர் புறக்கணிப்பதில்லை. அந்த குக்கிராமத்தை கூட புறக்கணிப்பதில்லை. ஆகவே அவர்களோடு கூட பயணம் செய்கிறார். பயணம் செய்கிறவர் பயணத்திலே என்ன செய்வார் என்பது ஒரு கேள்வி. பயணம் செய்யும் போது பயணத்திலே அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? பயணத்திலே அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். விசாரிக்கிற ஆண்டவர். நாம் நம்முடைய பயணங்களிலெல்லாம் செல்லும்போது, பயணம் செல்லும்போது வீணான காரியங்களை பேசிக்கொண்டே சிந்தித்து கொண்டே சென்றால் ஆண்டவர் நம்மோடு பேசுவதை உணர முடியாது. வெட்டி கதைகளை பேசிக்கொண்டு சென்றால் ஆண்டவர் நம்மோடு பேசுவதை உணர முடியாது. நாம் ஆண்டவரை குறித்த சிந்தையோடு கூட செல்லும்போது ஆண்டவர் நம்மை விசாரிப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த எம்மாவூருக்கு சென்ற 2 சீடர்களையும் பார்த்து கேட்கிறார், நீங்கள் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன? உங்களுடைய முகம் ஏன் துக்க முகமாக இருக்கிறது என்று விசாரிக்கிறார். விசாரிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அது நமக்கு எவ்வளவு ஆனந்தத்தை தருகிறது. நம்மையும் அவர் விசாரிக்கிறவராக இருந்தால் நமக்கு அது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். துக்க முகத்தோடு செல்லுகிறவர்களை அவர் விசாரிக்கிறார். வேதத்திலே ஒரு வசனம் உண்டு, அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று. ஆனால் இந்த பிரயாணத்திலே எங்களை விசாரிக்கிறவர் யார் என்று அவர்கள் அறியவில்லை. யார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. 3.5 ஆண்டு காலம் பணிகளோடு கூட இருந்தவர்கள். எப்படி அறிய முடியாமல் இருந்தது? 3.5 ஆண்டு காலம் அவருடைய வார்த்தைகளை கேட்டவர்கள். அந்த வார்த்தையை கூட எப்படி அறிய முடியாமல் இருந்தது என்பது வியப்பாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவராக அறிமுகப்படுத்தாமல் யாரும் அவரை அறிந்து கொள்ளவில்லை. கல்லறையின் அருகே மரியாள் அவரை அறிந்து கொள்ளவில்லை. சீசர்கள் ஒரு ஆவி என்று கருதினார்கள். இப்படி யாரும் தெளிவாக அறிந்து கொள்ளவில்லை. இங்கேயும் இந்த சீடர்கள் அவரை
அறிந்து கொள்ளவில்லை. காரணம் 16வது வசனத்திலே பார்க்கிறோம், அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. நீங்கள் எவைகளை குறித்து பேசிக்கொண்டு செல்லுகிறீர்கள் என்று கேட்ட மாத்திரத்திலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே மாறுத்தரமாக கேட்கிறார்கள், உமக்கு இங்கே நடந்தது ஒன்றும் தெரியாதோ? நீர் அந்நியராக இருக்கிறீரோ என்று இயேசுநாதரிடத்திலே கேட்கிறார்கள். அப்படி அவ்வளவு தூரத்திற்கு இயேசுநாதரை அந்நியராக பார்க்கிற ஒரு பார்வை அவர்களுக்குள்ளே இருந்தது. நீர் அந்நியராக இருக்கிறீரோ என்று. ஆனால் இயேசுநாதர் அவரை விசாரிக்கிறவராக மாத்திரமல்ல, அவர்களுக்கு விளக்கம் சொல்லுகிறவராகவும் இருந்தார். 27வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை பாருங்கள். அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். நம்மோடு கூட பயணம் செய்து வருகிற உயிர்த்தெழுந்த ஆண்டவர் யார் என்றால், நமக்கு தெரியாதவைகளை நமக்கு விவரித்து காண்பிப்பார். நாம் கண் கலங்கி திகைத்து நிற்கும் போது நமக்கு வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லக்கூடிய சத்தம் நம் மனதிலே எழும்பும். அது அவர் தருகிற சத்தமாக இருக்கும். இதுதான் அவர் விவரித்து விளக்கம் அளிக்கிறார். விசுவாசிப்பதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, மோசே முதலான அநேக தீர்க்கதரிசிகளுடைய வசனங்கள் வேத புஸ்தகத்திலே அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதே. இயேசுநாதர் உங்களோடு இருந்த காலங்களிலே இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் பற்றி சொல்லி இருந்தாரே, பின் ஏன் உங்கள் இருதயம் மந்த இருதயம் உள்ளவதாய் போய்விட்டது என்று கேள்வி. காரணம் ஒன்றுமில்லை, அவர்கள் ஒரு இழப்பை சந்தித்தது அதற்குரிய காரணமாக இருக்கிறது. என்ன இழப்பு? அவர்கள் எதை இழந்து போனதாக கருதினார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவனிடத்திலே இயேசு கிறிஸ்துவை பற்றியே சான்று சொல்லுகிறார்கள். என்ன சான்று என்றால், அவர் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசி என்றார்கள். செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசி என்று இந்த சீடர்கள் நம்பி இருந்தார்கள். அவர் தன்னுடைய வாக்காலும் அவர் தன்னுடைய செய்கையாலும் தன்னுடைய வல்லமையினாலும் இந்த உலகத்திலே மாற்றத்தை தருவார் என்று நம்பியிருந்தார்கள். ஆனால் வெறுமையான கல்லறையை காலையிலே பார்த்தவர்களில் இவர்களும் உண்டு. வெறுமையான கல்லறை, ஆகவே விரக்தியாகி போய்விட்டது. இனி அந்த வல்லமையை எங்கே பார்க்க முடியும்? இனி அந்த அதிகாரமுள்ள வாக்கை எங்கே கேட்க முடியும் என்று விரக்தி அடைந்தவர்களாக சொல்லுகிறார்கள். இன்னொன்றை சொல்லுகிறார்கள், இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நம்பியிருந்தோம். இந்த ரோமானிய அரசிடமிருந்து இஸ்ரவேலுக்கு முழு ரட்சிப்பை தருவார், அவர்களுடைய பிடிகளிலிருந்து எங்களை விடுவிப்பார் என்று சொல்லி அந்த மீட்பை குறித்து நாங்கள் நம்பியிருந்தோம் என்று சொல்லுகிறார்கள். அது எங்களுக்கு ஏமாற்றமாய் போய்விட்டது என்று சொல்லுகிறார்கள். நாம் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக ஏமாற்றங்களை சந்திப்பது உண்டு. ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுவோம். கூப்பிட்டு நமக்கு பதில் கிடைக்காத தருணங்கள் உண்டு. அப்படிப்பட்ட தருணங்கள் இருக்கும்போது கூட நாம் ஆண்டவரிடத்திலே ஏமாற்றம் அடைந்து விட்டோமே என்று நாம் நினைக்க வேண்டிய நிலைக்கு ஆளாகக்கூடாது. நம்முடைய வாழ்வு தோற்று போனதே என்று கருதக்கூடாது. ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மோடு பயணிக்கிறவராக இருந்து நம் வாழ்வின் தேவைகளை அறிகிறவராக இருந்து நம்மை விசாரித்து ஏற்ற வேளையில் தமது சித்தப்படி எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறார் என்பதுதான் உண்மை.
பயணப்படுகிற ஆண்டவர், நம்முடைய பயணத்திலே கூட வருகிற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இதனையும் அந்த 2 சீடர்கள் மத்தியிலே அவருடைய ஊருக்கு அருகாமையிலே வந்தபோது சீசர்கள் அவருடைய இல்லத்திற்கு திரும்புகிறார்கள். இயேசுநாதர் அவர்களை விட்டு விலகுகிறவரை போல காண்பிக்கிறார். சீடர்கள் இந்த வார்த்தைகளை எல்லாம் இயேசுநாதரிடத்திலே கேட்டபோது, இல்லை, எங்களோடு நீர் தங்க வேண்டும், எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும், நேரம் சாயங்காலம் இருட்டியும் ஆகிவிட்டது, ஆகவே எங்களோடு கூட தங்கிவிட்டு போகலாம் என்று வலுக்கட்டாயமாய் கூப்பிடுகிறார்கள். இயேசுநாதர் அவர்களோடு கூட சென்றார். வருந்தி அழைக்கிறவர்களிடத்திலே இயேசுநாதர் மகிழ்ச்சியோடு செல்லுகிறவராக இருப்பார். அங்கு சென்று அவர்களோடு அமர்ந்து அப்பம் பரிமாறுகிற வேளை வருகிறது. அதுவரையிலும் எங்களோடு கூட பயணித்தவர் இயேசு கிறிஸ்து என்று அவர்களுக்கு தெரியவில்லை, அதுவரையிலும் தெரியவில்லை. இப்பொழுது அவர் வழக்கப்படி அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிக்கிறார். அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து கொடுக்கிறார். 3½ ஆண்டு காலம் சீசர்கள் மத்தியிலே செய்த அதே செயல். ஆசீர்வதித்து கொடுக்கிற இந்த காட்சியை கண்ட மாத்திரத்திலே அவர்களுக்கு நினைவு வருகிறது, இவர் உயிர்த்தெழுந்த இயேசுவாக. உடனே அவர் அவர்களை விட்டு மறைந்து போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, வெறுமையாய் விட்டுவிட்டு செல்லுகிறவரும் அல்ல, அவர் விரக்தியாய் விட்டுவிட்டு செல்லுகிறவரும் அல்ல, துக்கமுகத்தோடு இருந்தவர்களை துக்கத்தோடு விட்டுவிட்டு செல்லுகிறவரும் அல்ல, ஆசீர்வதித்து செல்லுகிறார். இதுதான் முக்கியம். ஆசீர்வதித்து செல்லுகிறார். நம்முடைய பயணங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட வருகிறவராக இருக்கிறாரா? நம்முடைய பயணங்களெல்லாம் அவருக்குள்ளாக அமைகிறதா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். சிலர் பயணம் செல்லும்போது வேத புஸ்தகத்தை எடுத்து பயணம் செல்லும்போது நமக்கு என்ன வசனம் நினைவுக்கு வருகிறது அல்லது பார்வையில் படுகிறது என்று வேத புஸ்தகத்தை திறந்து பார்ப்பார்கள். அப்படி பார்க்கிற வழக்கம் உண்டு. படார் என்று திறப்பார்கள், கண்ணிலே என்ன வசனம் படுகிறது. அவர்களுக்கு மனதிற்கு திருப்தியான வசனம் வராவிட்டால் மறுபடியும் மூடுவார்கள், மறுபடியும் எடுத்து பார்ப்பார்கள். மனதிற்கு திருப்தியான ஒரு வசனம் வந்து விட்டது என்றால் பயணத்திலே புறப்படுவார்கள். இது அல்ல. இப்படி ஒரு மனிதன் இருந்தான். அவன் திருமறையை இப்படித்தான் படித்துவிட்டு பயணப்படுவது வழக்கம். ஒரு நாள் காலையிலே ஒரு பயணத்திற்கு செல்லும்போது திருமறையை திறந்து ஒரு வசனத்தை, கண்ணுக்கு படுகிற வசனத்தை பார்த்தான். அவனுக்கு காலையிலே கிடைத்த வசனம் என்னவென்றால், யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் என்கிற வசனம். இந்த வசனம்தான் அவனுடைய கண்ணிலே பட்டது. அவசகுணமான வசனத்தை கண்டுவிட்டேனே என்று திரும்பவும் மூடினான். மூடி வைத்துவிட்டு திரும்பவும் அவன் அப்படியே வசனத்தை திறந்தான். வசனத்தை திறந்தபோது மறுபடியும் ஒரு வசனம் அவனுடைய கண்ணிலே பட்டது. நீயும் போய் அந்தபடியே செய் என்று அந்த வசனம். நீயும் போய் அந்தபடியே செய் என்று. இதுவும் ஒரு அபசகுனம் ஆயிற்று என்று மறுபடியும் திருமறையை மூடினான். மறுபடியும் 3வது வசனம் ஒன்று அவனுடைய கண்ணிலே பட்டது. செய்ய வேண்டியதை சீக்கிரம் செய் என்ற அந்த வசனம் இருந்தது. இது ஒரு கதையாக இருந்தாலும் அதற்குள்ளே சிந்தனை இருக்கிறது. நாம் இப்படி ஒரு வேதத்தை நம்முடைய வசதிக்கு ஏற்றபடி திறந்து ஒரு வசனத்தை நமக்கு தெரிந்து கொண்டு செல்வதல்ல, இயேசுவையே நம் உள்ளத்தில் இருத்தி செல்ல வேண்டும். இயேசுவையே நம் உள்ளத்தில் இருத்தி செல்ல வேண்டும். அந்த பயணம்தான் நன்மையானவைகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பது உண்மை. ஆகவே உயிர்த்தெழுந்த இயேசு எம்மாவூர் சீடர்களின் பயணத்திலே உடன் இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலும் நம்மோடு கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு இருப்பதற்காக ஆசைப்படுகிறார். அந்த ஆசையை நாம் நிறைவு செய்ய வேண்டும். 2வதாக, உயிர்த்தெழுந்த இயேசு ஐக்கியத்தை உருவாக்குகிறார். ஐக்கியத்தை உருவாக்குகிறவராக இருக்கிறார். ஐக்கியம் என்பது மிக முக்கியமான ஒன்று.
ஐக்கியம் இருந்தால் அங்கே ஏராளமான நன்மைகள் உண்டு. ஐக்கியம் இருந்தால் மகிழ்ச்சி உண்டு. ஐக்கியம் இருந்தால் வெற்றி உண்டு. இப்படி ஏராளம் ஐக்கியத்திற்குள்ளே நிறைந்திருக்கிறது. இந்த ஐக்கியம் ஆதியிலேயே சிதறடிக்கப்பட்டு விட்டது. எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் மனிதர்களை படைத்து அந்த படைத்த மனிதர்களோடு கூட உறவாடும்படியாக வருகிறார். குளிர்ச்சியான நேரத்தில் ஆண்டவர் ஒழித்து கொண்டார்கள். கட்டளையை மீறினபடியினால் ஒழித்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே அங்கேயே அந்த ஐக்கியம் முதல் குடும்பத்திலேயே முறிந்து போயிற்று என்று பார்க்கிறோம். தொடர்ந்து திருமறையிலே பார்க்கும்போது ஐக்கிய சிதறல்கள் ஏராளம் ஏற்பட்டு விட்டது. அந்த ஐக்கிய சிதறல்களை ஒருமைப்படுத்துவதற்கு, சிதறுண்ட ஆடுகளை கூட்டி சேர்ப்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் ஐக்கியத்தை உருவாக்குகிறவராக வந்தார். எபிரேயத்திலே ஹபர் என்ற வார்த்தை இந்த ஐக்கியம் அல்லது இணைத்தல் என்ற வார்த்தைக்கு சொல்லப்படுகிறது. ஐக்கியம் அல்லது இணைத்தல் அது எப்படிப்பட்ட ஐக்கியத்தை சுட்டி காட்டுகிறது என்றால், இப்படி ஒரு ராடு இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இந்த ராடுக்கு இரு முனைகள் இருக்கிறது. இடது பக்கம் ஒரு முனை இருக்கிறது, வலது பக்கம் ஒரு முனை இருக்கிறது. இந்த இடது பக்கத்து முனையும் வலது பக்கத்து முனையும் அப்படியே ஒன்று சேர்ந்து இணைதல். இந்த இரு முனைகளும் ஒன்று சேர்ந்து இணைதல். இதிலே ஒரு வளையம் அல்லது ஒரு வட்டம் வருகிறது. இப்பொழுது இந்த ராடிலே இடது பக்கம் என்று சொல்வதற்கு இடமில்லை, வலது பக்கம் என்று சொல்வதற்கும் இடமில்லை. அது ஐக்கியப்பட்டு விட்டது. இதைத்தான் இந்த ஹபர் என்ற சொல் சுட்டி காட்டுகிறது. அப்படிப்பட்ட இணைவு, அப்படிப்பட்ட ஒரு உறவை தான் திருமறை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது. ஆண்டவரும் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஓசியா தீர்க்கதரிசி 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லுவார், எப்ராயிம் சிலைகளோடு இணைந்திருக்கிறான் என்று. சிலைகளோடு இணைந்திருக்கிறான் என்று. ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை விட்டுவிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தீமைகளோடு இணைந்திருக்கிறவர்கள் உண்டு, செல்வத்தோடு இணைந்திருக்கிறவர்கள் உண்டு. அப்படிப்பட்ட இணைவுகள் எல்லாம் ஆண்டவர் விரும்புகிற ஐக்கியத்திற்கு உதவாதது ஆகிறது. புதிய ஏற்பாட்டிலே இந்த ஐக்கியத்திற்கு கொய்னோனியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த கொய்னோனியா என்ற வார்த்தை, அந்த வார்த்தை ஒருமைப்பாடு, அதற்கு சரியான அர்த்தங்கள் பங்கெடுத்தல், பகிர்ந்து கொள்ளுதல் என்பது. நான் பங்கெடுக்கிறேன், நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்பது. இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பணிவிடைகளில் நான் பங்கு கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய பணிவிடைகளுக்காக நான் பகிர்ந்தளிக்கிறேன். மக்களுடைய பிரச்சனைகளிலே நான் பங்கு கொள்ளுகிறேன். மக்களுடைய தேவைகளுக்காக நான் பகிர்ந்து கொடுக்கிறேன். இதுதான் கொய்னோனியா என்பது, ஒருமைப்பாடு. ஒருமைப்பாடு எங்கே இருக்கிறதோ அங்கேதான் பகிர்தல் சிந்தை வரும். ஒருமைப்பாடு எங்கு இருக்கிறதோ அங்குதான் பங்களித்தல் என்ற சிந்தையும் வரும். ஆகவே இது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அனைத்தையும் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக, நமக்கென்று வைத்திராதபடி கிறிஸ்துவுக்குள்ளவை எல்லாம் அவருக்கு சொந்தமானவை, அதை நாம் பகிர்ந்து கொடுப்பதற்காக நம்மிடத்திலே வருகிறார். அதில் நாம் பங்களிப்பை வெளிப்படுத்துவதற்காக வருகிறார். இதுதான் முக்கியம். இயேசு கிறிஸ்து ஒருமைப்பாட்டை மிக அதிகமாக வலியுறுத்தினார். உதாரணமாக திராட்சை செடி, அதனோடு கூட இணைந்திருக்கிற கொடிகள், அதை ஓமையாக சொன்னார். இணைந்திருந்தால் நற்பலனை நீங்கள் கொடுப்பீர்கள், அநேக கனிகளை கொடுப்பீர்கள். ஆக இந்த ஒருமைப்பாட்டிற்கு ஒரு ஓமையை சொல்லுகிறார்.
அதே போல நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நாங்கள் ஒன்றாயிருக்கிறது போல நீங்களும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். இது இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசை. இதைத்தான் நாம் யோவான் 17ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறது போல நீங்களும் ஒன்றாயிருக்கும்படி உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். இவைகள் எல்லாவற்றையும் தன்னுடைய பணிக்காலத்திலே போதனை வழியாக சொல்லி இருந்தும் இந்த எம்மாவூர் சீடர்கள் மறந்து போயிருந்தார்கள். ஐக்கியத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து அவர்கள் அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவர்களுடைய மனம் அடைபட்டிருந்தது என்று பார்க்கிறோம். இப்பொழுது இந்த எம்மாவூர் சீடர்கள் தங்களுக்குள்ளாக பேசிக் கொள்ளுகிறார்கள். என்ன பேசினார்கள்? அவர் நம்மோடு கூட விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருந்த வேளையில் நம்முடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று கேட்கிறார்கள். நம்முடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியவில்லையா இருதயம் என்று கேட்கிறார்கள். ஆம், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்திலே அவருடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருமுறை தன்னுடைய பணிக்காலத்திலே சொல்லியிருந்தார், நான் உலகத்திலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று. எம்மாவூர் சீடர்கள் இப்பொழுதுதான் அந்த அனுபவத்தை காண்கிறார்கள். அவர்களுடைய உள்ளம் பற்றி எறிந்தது. வார்த்தை என்னும் அக்கினியை இயேசு போட்ட மாத்திரத்திலே உள்ளம் பற்றி எரிகிறதாக இருந்தது. உடனடியாக தாமதிக்கவில்லை. ஐக்கியத்திலிருந்து சிதறி தங்கள் கிராமத்திற்கு நேராக பயணப்பட்ட மக்கள், நாம் இப்படி கிராமத்திலே போய் முடங்குவது சரியல்ல, நாம் அந்த ஐக்கியத்திலே இணைவதுதான் மேல் என்று அந்த ராத்திரியையும் பொருட்படுத்தாதபடி, இரவையும் பொருட்படுத்தாதபடி, இன்னும் 8 மைல் நடக்க வேண்டுமே என்று அந்த களைப்பையும் பொருட்படுத்தாதபடிக்கு அவர்கள் திரும்ப ஓடினார்கள். திரும்ப ஓடி அங்கே இருந்த சீசர்கள் என்றால் 11 அப்போஸ்தலர்கள், அவர்களோடு கூட இருந்த மற்ற சீசர்கள், அவர்களோடு இருந்த பெண்மணிகள், இவர்கள் எல்லாரையும் போய் சந்திக்கிறார்கள். சிதறடிக்கப்பட்டு போனவர்கள் மறுபடியும் கூட்டி சேர்க்கப்படுகிறார்கள். 11 சீடர்களும் வந்து விட்டார்கள். தோமா இப்பொழுது இருக்கிறார். கூட இருந்த மற்ற சீசர்கள் இருக்கிறார்கள், பெண்மணிகள் இருக்கிறார்கள். கிராமத்திற்கு திரும்பி சென்ற இந்த சீடர்களும் இணைந்து கொள்ளுகிறார்கள். ஒரு ஒருமைப்பாடு உருவாகிவிட்டது. ஆண்டவர் இந்த ஒருமைப்பாட்டை அந்த சீசர்கள் மத்தியிலே ஒருமைப்பாட்டு சிந்தனையை எழுப்பி விட்டதை நாம் பார்க்கிறோம். அதோடு கூட ஓடி வந்து இணைகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று ஐக்கியம் அவசியமாக இருக்கிறது. இந்த ஐக்கியம் இன்று நம்முடைய சபைகளில் இருக்கிறதா, சமூகத்தில் இருக்கிறதா, ஒரு தனி குடும்பத்திலே ஏன் இருக்கிறதா என்பது சிந்திக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. ஒருமுறை ஒருவர் கேட்டார், 2000 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரே செய்தியிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், 5000 பேர் சந்திக்கப்படுகிறார்கள், ஏன் இப்பொழுது அப்படி இல்லை என்று. ஏன் இப்பொழுது அப்படி இல்லை என்ற கேள்வி இது சிந்தனைக்குரிய ஒரு கேள்வி. ஏன் என்றால், கிறிஸ்து ஒருவர், கிறிஸ்தவம் என்று சொல்லுவது ஒன்று, ஆனால் அதற்குள்ளே பல்வேறு பிரிவினைகள், பல்வேறு டினாமினேஷன், ஒவ்வொன்றும் தனித்தனியாக கொள்கைகளை பிடித்துக் கொண்டு நிற்றல். இதுதான் சரி, இதுதான் சரி, கொள்கைகளை பிடித்துக் கொண்டு பிரிந்து பிரிந்து நிற்றல். சாதிய ரீதியாக பிரிவு, நிற ரீதியாக பிரிவு, செல்வம் ரீதியாக பிரிவு, இப்படிப்பட்ட அநேக பிரிவுகள் திருச்சபைக்குள்ளேயே இருக்கிறது. பிற மதஸ்தவர்கள் எல்லாம் இப்பொழுது வாட்ஸ்அப்பில் கேட்கிற கேள்விகள் நமக்கு வெட்கத்தை உண்டாக்குகிறது. ஏன் உங்கள் சபையில் இப்படி இத்தனை பிரிவுகள் இருக்கிறதே என்று குறை கூறுகிறார்களே, ஒன்றை ஒன்று என்று சொல்லுவது வேதனையை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே மாற்றங்கள் இல்லை. மற்ற மக்கள் எல்லாரும் அதை பார்க்கிறார்கள். அதை பார்த்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்வரவில்லை என்பதுதான் உண்மை.
அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே கனடிக்ட் என்று ஒரு நீரோடை இருக்கிறது. அந்த நீரோடைக்கு அருகாமையிலே ஒரு ஸ்லோகம் ஒன்று எழுதி வைத்திருக்கிறார்கள். உனது கரையிலே நீ மீன் பிடித்துக்கொள், எனது கரையிலே நான் மீன் பிடித்துக் கொள்ளுகிறேன் என்று. உனது கரையிலே நீ மீன் பிடித்துக்கொள், எனது கரையிலே நான் மீன் பிடித்துக் கொள்ளுகிறேன். இது தன்னலம் சார்ந்த ஒன்றாக இருக்கிறது. இதை நம்முடைய ரீதியாக இப்படி சொல்லுவார்கள்: உன் வேலையை நீ பார், என் வேலையை நான் பார்த்து கொள்ளுகிறேன். தன்னலம் சுயநலம் அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. சிலர் இப்படி சொல்லுவார்கள்: என்னுடைய வேலையை நீ செய், உன்னுடைய வேலையையும் நீ செய். இது அடிமைத்தனத்தை குறிக்கிறது. என்னுடைய வேலையும் செய்ய வேண்டும், அவனுடைய வேலையும் செய்ய வேண்டும். இது அடிமைத்தனத்தின் வேலையாக இருக்கிறது. சிலர் இப்படி சொல்லுவார்கள்: என் வேலையை நான் கவனித்துக் கொள்ளுகிறேன், உன் வேலையையும் நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று. என் வேலையை நான் பார்த்து கொள்ளுகிறேன், உன் வேலையில் உனக்கு இயலாத நேரங்களில், உனக்கு செய்ய முடியாத சூழ்நிலைகளில் நான் அதையும் கவனித்துக் கொள்ளுகிறேன் என்று. இதுதான் உண்மையான கிறிஸ்தவம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஐக்கியத்தின் பாதையிலே அநேக மாற்றங்கள் தேவைப்படுகிறது. அநேக மாற்றங்கள். அந்த மாற்றங்கள் ஒன்றிணையும் போதுதான் நம்முடைய கிறிஸ்தவம் அதிவிரைவிலே வளரக்கூடியதாக இருக்கும் என்பது உண்மை. ஆகவே ஆண்டவர் ஐக்கிய உருவாக்கங்களை இன்றும் நம்மிடத்திலே தேடிக்கொண்டிருக்கிறார். ஒன்றுபடுங்கள் என்று தேடிக்கொண்டிருக்கிறார். இன்று இந்த கொரோனா வைரஸ் தாக்குதல் வந்தபோது அரசு சொல்லுகிற உத்தரவுகளுக்கு பெருவாரியான மக்கள் கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோமே, பெருவாரியான மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோமே. ஆனால் நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வசனங்கள் நமக்கு காதுகளில் எட்டும் போது நாம் இந்த ஐக்கியத்திலே கடந்து வருவதற்கு தவறிவிடுகிறோம். ஐக்கியத்தை விட்டு விலகாதிருப்போமாக. ஐக்கியத்தினால் அநேக நன்மைகள் உண்டு. மூன்றாவதாக இந்த பகுதியிலே நாம் பார்க்கும்போது கவலைகளை மாற்றி களிப்புற செய்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கவலைகளை மாற்றி களிப்புற செய்கிறார். வேதத்திலே ஒரு வசனம் உண்டு. இயேசுநாதர் அதை சொன்னார். யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று. இந்த எம்மாவூர் சீடர்கள் துக்கமுகத்தோடே போனார்கள். இப்பொழுது தங்களை சார்ந்தவர்கள் எல்லாரும் கூடியிருக்கிற இடத்திலே ஒரே கூட்டுறவுக்குள்ளாக வந்தபோது அவர்கள் எல்லாரும் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்பது எவ்வளவு ஆச்சரியப்படக்கூடிய செய்தியாக இருக்கிறது. 41வது வசனத்தை பாருங்கள். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் என்று இருக்கிறது. சந்தோஷம் பொங்குகிறது ஒரு பக்கத்திலே, ஆனால் இன்னும் விசுவாசத்திலே பலப்படவில்லை. அதை முழுமையாய் ஏற்றுக்கொள்ளவில்லை. முழுமையாய் ஏற்றுக்கொள்ளாத நிலையிலும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கிறது. ஆச்சரியப்பட்டார்கள் இவைகளை பற்றி. ஆகவே கவலைகளை மாற்றி அல்லது துக்கங்களை மாற்றி ஆண்டவர் களிப்புற செய்கிற தெய்வமாக இருக்கிறார். கூட்டுறவில் ஏற்படுகிற மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சியை எவராலும் பறித்துவிட முடியாது. ஏனென்றால் அனுபவ ரீதியாக, இணைதலின் ரீதியாக ஏற்படுகிற மகிழ்ச்சி இது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சி அல்ல, இது ஒரு கூட்டத்திற்கு ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி. ஆகவே இந்த மகிழ்ச்சியை யாரும் பறித்து கொள்ள முடியாது. இந்த மகிழ்ச்சி அனைவருக்கும் உரியது. அப்போஸ்தலர்களுக்கு மட்டும் உரியதல்ல. எம்மாவூர் என்ற குக்கிராமத்திலே உள்ள அடிமட்ட மக்களுக்கும் உரியது, பெண்மணிகளுக்கும் உரியது, எல்லாருக்கும் உரியது இந்த மகிழ்ச்சி. அதான் மிக முக்கியம். அதான் வசனம் 33வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அதாவது அப்போஸ்தலரும் அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்கிறதை கண்டு அவர்களும் இணைந்து சந்தோஷப்படுகிறார்கள். இந்த காட்சியை கண்டபோது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இவர்கள் கூடி வந்தபோது என்ன நடந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பிரசன்னமானார். எல்லாரும் கூடியிருக்கிற இடத்திலே அவர் தன்னை பிரசன்னமாக்கினார். தன்னை பிரசன்னமாக்கி அவர்களோடு கூட அமருகிறார். எவ்வளவு ஆனந்தமான ஒரு காரியம்! இதுவரைக்கும் ஆவி 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 என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்களோடு வந்து அமருகிறார். இதுவரைக்கும் போஜனங்களை கொடுத்த ஆண்டவர், போஜனங்களால் திருப்திப்படுத்தின ஆண்டவர் இப்பொழுது சீசர்களை பார்த்து கேட்கிறார், பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று. புசிக்கிறதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார். அன்றைக்கு ஒரு நாள் 5000 புருஷர்களை போஷித்த இடத்திலே நீங்கள் அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொன்னார். எங்கே போவோம்? இத்தனை மக்களுக்கு எங்கு இருக்கிறது போஜனம் என்றார்கள். இயேசுநாதர் கொடுத்தார். இன்றைக்கு இந்த சிறு கூட்டத்திலே வந்திருந்து புசிக்கிறதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார். சீசர்கள் பொரித்த மீனையும் தேனையும் அவருக்கு புசிக்க கொடுத்தார்கள். சந்தோஷத்தோடு வாங்கி புசித்தார். ஆவி புசிக்குமா? ஆவி புசிக்குமா? உயிர்த்தெழுந்த இயேசு ஆவி அல்ல. அவர் ஆவியின் ரூபம் அல்ல. அவர் தன் சொந்த உடலாக இருந்தார். சொந்த உடலாய் காட்சியளித்தார். ஆகவே அந்த பொரித்த மீனையும் தேனையும் வாங்கி சுவைத்து அருந்துகிறதை பார்க்கிறோம். இதுவரைக்கும் பகிர்ந்த ஆண்டவர் இப்பொழுது சீசர்களின் பகிர்வை விரும்புகிறார். சீசர்கள் பகிர்ந்து கொடுக்கிறார்கள். இனி சீசர்கள் தங்களுடைய பங்களிப்பை மக்களுக்கு தர வேண்டும், மக்களுக்கு தர வேண்டும். ஆனபடியினாலே அவர்களை 48வது வசனத்திலே பார்க்கும்போது ஆண்டவர் ஆசீர்வதித்து சொல்லுகிறார், நீங்கள் இவைகளுக்கெல்லாம் இப்போது சாட்சிகள். நீங்கள் இவைகளுக்கெல்லாம் இப்போது சாட்சிகள். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சாட்சி, பெண்கள் அனைவரும் சாட்சி, குக்கிராமத்தில் உள்ள இந்த 2 சீடர்களும் சாட்சி, எல்லாரும் சாட்சி. இனி உலகம் ஏமாற்ற முடியாது. அவரை கல்லறையிலிருந்து திருடி சென்று விட்டார்கள் என்று உலகம் சாதிக்க முடியாது. ஏனெனில் கிராமம் முதல் நகரம் வரை அனைவரும் சாட்சியாகிறார்கள். அனைவரையும் சாட்சிக்கு உரிய கருவிகளாக்குகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு நம்மிடத்தில் இன்றும் நம்முடைய பயணங்களில் கூட வருவதற்கு விரும்புகிறார். இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உங்களோடு பிரவேசித்து உங்களோடு போஜனம் பண்ணுவேன் என்கிறார். நாம் அவருக்கு நம்முடைய உள்ளத்தை திறந்தளிப்போம். நம்முடைய பயணங்கள் இன்பமாக இருக்கும், நம்முடைய செயல்கள் மகிழ்ச்சியாக இருக்கும். அது மட்டுமல்ல, நம்மிடத்திலே ஐக்கியத்தை தேடுகிறார், ஐக்கியத்தை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார். நாம் அந்த ஐக்கியத்தை இழந்து போகாதிருப்போம். குடும்பத்திலேயாக இருந்தாலும், சமூகத்திலேயாக இருந்தாலும், திருச்சபையிலேயாக இருந்தாலும், எங்கும் இந்த ஐக்கியத்தை இழந்து போகாதிருப்போம். கடைசியாக சாட்சியின் அனுபவத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார். நாம் சாட்சிக்குரியவர்களாக மாற வேண்டும். கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் விஞ்ஞானியாக இருந்த மாத்திரத்திலே இருந்தபோது அவருக்கு கீழாக விஞ்ஞானி ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் தன்னுடைய ஆராய்ச்சியை செய்து கொண்டு அப்துல் கலாம் அந்த ஆராய்ச்சி பகுதி ஒன்றை நிறைவு செய்துவிட்டு தனக்கு உதவியாக தனக்கு கீழாக பணி செய்து கொண்டிருந்த விஞ்ஞானி இன்னமும் பணி செய்து கொண்டிருப்பதை பார்த்தார். பணி செய்து கொண்டிருப்பதை பார்த்து தனக்குள்ளே மகிழ்ந்தார். அப்பொழுது அவருக்கு கீழாக பணிபுரிந்த அந்த விஞ்ஞானி இந்த அப்துல் கலாம் அவரிடத்திலே வந்து, ஐயா, எனக்கென்று 6 மணிக்கு செல்வதற்கு அனுமதி வேண்டும் என்று. 6 மணிக்கு செல்வதற்கு அனுமதி,
அப்படி என்ன சிறப்பு அனுமதி என்று கேட்டார். என்னுடைய மகனை நான் அழைத்து கொண்டு ஒரு கண்காட்சி வைத்திருக்கிறார்கள், அறிவியல் கண்காட்சி. அந்த கண்காட்சிக்கு அழைத்து செல்ல வேண்டும். ஆகவே எனக்கு 6 மணிக்கு பெர்மிஷன் வேண்டும். 7 மணி வரை பணியாற்றுவார்கள். அவர் அப்துல் கலாம் சொன்னார், தைரியமாக போகலாம் என்று. ஆனால் 5 ஆனது, 5:30 ஆனது, 5:45 ஆனது, 6 ஆனது. அப்துல் கலாம் தன்னுடைய கண்ணாடி அறையிலிருந்து அந்த விஞ்ஞானியை பார்க்கிற போது அந்த விஞ்ஞானி இன்னமும் ஆராய்ச்சியிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார். மணி 6:05 ஆனது, அவர் எழும்பவில்லை. அப்துல் கலாம் ஒரு காரியம் செய்தார். தன்னுடைய இருக்கையை விட்டு எழுந்து தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு அந்த தனக்கு கீழாக பணிபுரிகிற விஞ்ஞானியினுடைய வீட்டிற்கு சென்றார். வீட்டிற்கு சென்று, உங்களுடைய மகனை கண்காட்சிக்கு அழைத்து செல்வதற்காக வந்தேன், உங்களுடைய கணவனார் என்னை அனுப்பியிருக்கிறார்கள் என்று அந்த மகனை அழைத்து கண்காட்சிக்கு சென்று விட்டார். அவர் கீழாக பணி செய்த இவர் 7 மணி வரைக்கும் தன்னை அறியாமலேயே பணி செய்து கொண்டிருந்தார். நேரம் பார்க்கவில்லை. 7 மணி ஆகிவிட்டது. ஐயையோ துடித்தார். என்னுடைய மகன் அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்திருப்பானே என்று வேகம் வேகமாக எல்லாவற்றையும் முடித்துவிட்டு கிளம்பி வீட்டிற்கு வந்தார். வீட்டிற்கு வந்தபோது வந்து வாசலிலே ஏறும்போது மகன் எங்கே என்று தான் மனைவியினிடத்திலே கேட்டார். அது அவர் அப்துல் கலாம் வந்து அழைத்து விட்டு சென்றார்களே கண்காட்சிக்கு என்று அதிர்ந்து போனார். ஒரு சீனியர் என்னுடைய மகனை இப்படி அழைத்து செல்வதா, அவருடைய உள்ளம் எப்படிப்பட்டது என்று அதிர்ந்து போனார். இதைத்தான் இன்று கிறிஸ்தவர்களிடத்திலே ஆண்டவர் தேடுகிறார். இப்படிப்பட்ட மனங்கள் எல்லாருக்கும் இருந்தால், ஒரு பொது நல மனம் இருந்தால் எவ்வளவு இன்பமாக, எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு பொது நலமான சிந்தைகளும் செயல்பாடுகளும் இருந்தால் இன்று இந்த உலகத்தில் ஏன் இப்படிப்பட்ட நிலைகள் வரவே வராது. சுயநலமும் தான் உயரத்திலே இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் எல்லாரை விட சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற வாஞ்சையும் இப்படிப்பட்ட நிலைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாமெல்லாம் நம்முடைய பயணத்தோடு ஆண்டவரை இணைத்துக் கொள்வோம். நாம் ஐக்கியப்பட்டு வாழ்வோம். நாம் ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சிக்கு உட்படுத்துவார். நாம் இந்த உலகத்திலே சான்றுகளாய் பிரதிபலிப்போம். அப்படி பிரதிபலிக்கின்ற வாழ்வை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருள் வார்த்தைகளை கேட்ட நாம் அனைவரும் இணைந்து 333வது கீதத்தை பாடுவோம். கீதமெண் 333. வாருமே வழிகாட்டுமே இயேசு, வரியன் என் களி ஓட்டுமே என்ற பாடலை இணைந்து பாடுவோம்.
நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாள் திருப்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாக்கிய கடவுளுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அனைவரும் ஜெபம் செய்வோமாக. உயிர்த்தெழுந்த ஆண்டவராக, எல்லாருக்கும் காட்சியை தருகிறவராக, எங்களோடு கூட வாழ்க்கை பயணத்திலே கூட வருகிறவராக, எங்களை விசாரிக்கிறவராக, எங்களுக்கு தெரியாதவைகளை விரிவாக விளக்கம் தருகிறவராக, எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீர். நீர் எங்கள் பயணங்களில் எங்களோடு இருக்கிறீர் என்பது எங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கையை தருகிறது. அது எவ்வளவு இன்பமானது. ஆகவே நாங்கள் இந்த உலகத்தில் நீர் எங்களோடு கூட இருக்கிறதை நீர் எங்களோடு கூட வருகிறதை நாங்கள் எப்பொழுதும் விரும்பி ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று நாங்கள் நிச்சயித்து செல்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்தருளும். நீர் எங்கள் வாழ்வில் எங்களோடு கூட இருக்கிறவராக மட்டுமல்ல, நாங்கள் எல்லாரும் ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். ஐக்கியப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று இந்த காட்சியின் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். இந்த ஐக்கியத்தை நாங்கள் விட்டுவிடாதபடி, ஐக்கியத்திலே நாங்கள் வளருவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். ஐக்கியத்தின் செயல்பாடுகள் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிப்பாகட்டும். அது உம்மை வெளிப்படுத்துகிற சான்றாகட்டும். அதற்குரிய கருவிகளாக எங்களை மாற்றும். ஆண்டவரே, எங்களுக்கு நித்தியமான சந்தோஷத்தை வைத்திருக்கிறீர். இந்த சந்தோஷத்தை நாங்கள் இழந்து போகாமல் தினந்தோறும் அதை பெற்றுக்கொள்வதற்கு கிருபை தாரும். நாங்கள் உம்மை சுமக்கும்போது அது எங்களுக்கு மகிழ்ச்சியான தருணம். ஆகவே அதை நாங்கள் இழந்து போகாமல் இருக்க கிருபை செய்யும். இந்த நித்திய சந்தோஷத்தோடே கூட இந்த உலகத்திற்கு நாங்கள் சாட்சியாக விளங்குவதற்கு எங்களை பக்குவப்படுத்தும், பண்படுத்தும். சாட்சியின் கருவிகளாக நாங்கள் முன்னிற்பதற்கு எங்களை பலப்படுத்தும். நம்பிக்கையிலே முழுமையடைய செய்யும். அறிவீனங்களை மாற்றும். மனங்களை திறந்தருளும், கண்களை திறந்தருளும். உமக்கென்று பணி செய்வதற்கு எங்களை முழுமையாக மாற்றும். ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையெல்லாம் உம்மை சார்ந்ததாக தொடர்ந்து இருக்கட்டும். எங்கள் நோக்கமெல்லாம் உம்மை பற்றியதாக இருக்கட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நான் நிச்சயமில்லாதபடி ஓடேன், நிச்சயத்தோடே எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நோக்கி நான் செல்லுகிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறது போல, நாங்கள் உம்மால் பிடிக்கப்பட்டதை உணர்ந்து கிறிஸ்துவை உடையவனாக வாழ்வதற்கு, கிறிஸ்துவை உடையவனாக செயல்படுவதற்கு எங்களை நீர் பிடித்திருக்கிறீர். ஆகவே உம்மை வெளிப்படுத்தி வாழுகின்ற ஒரு வாழ்க்கைக்கு எங்களை ஒப்புக் கொடுத்து வாழ ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை செய்தருளும் சுவாமி.
நாங்கள் உமக்கு உத்தம சாட்சிகளாய், உண்மை சாட்சிகளாய் இந்த உலகத்திலே விளங்குவதற்கு கிருபை தாரும். பிரிவினை சக்திக்கு இடம் கொடுக்காதபடி எல்லாரையும் ஐக்கிய முகத்தோடு காணுகிற காட்சி எங்களுக்கு தாரும். இவைகள் மூலமாக உம்மை வெளிப்படுத்துவதற்கு துணை புரியும். எங்களிலே ஏராள குற்ற குறைவுகள் எல்லாம் உண்டு. அவைகளை ஆண்டவர் அறிவீர். அவைகள் எல்லாவற்றையும் மாற்றும். எங்கள் வீழ்ச்சி, எங்கள் தோல்வி, எங்கள் விரக்தி, எங்கள் துக்கம், இவைகளெல்லாம் ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை குறைவினால் ஏற்படுகிறது. அவைகளை மாற்றி உம்மிலே மகிழ்ச்சி அடைவதற்கு கிருபை செய்தருளும். நாங்கள் வாழுகிற முழு உலகமே தத்தளித்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலைகளில் ஆண்டவர் ஏதோ ஒரு நம்பிக்கையின் வெளிச்சத்தை நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர். முழு உலகத்திலேயும் ஒரு மாற்றம் வரப்போகிறது என்பதை அந்த வெளிச்சத்திலே நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஒரு முழுமையான மாற்றத்தை முழு உலகத்திற்கும் தாரும் ஐயா. எந்த நாடும் தற்பெருமை கொள்ளாதபடிக்கு, எந்த நாடும் தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் மற்றவைகள் எல்லாம் இயங்க வேண்டும் என்று கருதாதபடிக்கு, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவர் இருக்கிறார், அவருக்கு கீழாகவே எல்லாம் இயங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாட்டின் தலைவர்கள் எல்லாம் ஆளுகை செய்ய உணர்வுள்ள நெஞ்சத்தை தாரும். பாதிப்புகளிலே சிக்கி எத்தனையோ பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். நாங்களெல்லாம் அவர்களை காட்டிலும் மேலானவர்கள் அல்ல. நாங்களெல்லாம் அவர்களை காட்டிலும் விசேஷித்தவர்கள் அல்ல. ஆனால் அவர்களுடைய சூழல் அப்படி அமைந்து விட்டது. ஆண்டவரே, நாங்கள் அப்படி பெருமை கொள்ளாதபடிக்கு எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. நாங்கள் அற்பர்களும் தூசிகளுமாக இருக்கிறோம் என்கிற உணர்வை எங்கள் உள்ளங்களிலே தாரும். உமக்கு பிரியமாய் வாழ்வதற்கு கிருபை செய்யும். பக்தி வைராக்கியங்கள், விசுவாச பலன், இவைகளெல்லாம் எங்களை ஆட்கொள்ளட்டும். பேரிலும் எங்கள் ஐக்கியத்தை வெளிப்படுத்தும் திருச்சபையின் பேரிலும் உறுதியாய் நிற்பதற்கு எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஐயா. உம்முடைய கரங்களில் எங்களை தருகிறோம். ஆண்டவரே, உயிரிழப்புகளை சந்தித்த குடும்பங்களை ஆண்டவர் ஆறுதல் படுத்தும், சமாதானத்தை தாரும். கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கு ஆண்டவர் துணையாய் நின்று தமது பிள்ளைகளையும் ஆறுதல் படுத்தும், சமாதானப்படுத்தும், விடுதலையை தாரும். இந்த வைரஸினுடைய தாக்குதலை முற்றிலுமாக ஆண்டவர் ஒழித்து போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஒரு வார்த்தை உலகத்தையே அசைக்கும் என்பதை நாங்கள் அறிவோம். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லி எல்லாவற்றையும் சீர்படுத்தும் ஐயா. நாங்கள் உம்மிடத்தில் எவ்வளவுதான் மன்றாடினாலும் ஆண்டவரே, நீர் ஒரு சித்தம் வைத்திருப்பீர், நீர் ஒரு நோக்கம் வைத்திருப்பீர். உம்முடைய முடிவே முடிவு. துவக்கமும் நீர், முடிவும் நீர். உம்மை ஆராய்ந்து பார்க்க முடியாது. எனவே நாங்கள் எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். இன்று பட்டினியால், வறுமையால், ஒருவேளை ஆகாரத்திற்கு இடமில்லாமல் தெருவிலே கையேந்தி நிற்கிற நிலைமை, இவைகளெல்லாம் நினைத்து பார்க்கிறோம். கால்நடையாய் நடந்து வெகு தூரம் செல்லுகிற காட்சிகளை பார்க்கிறோம். ஆண்டவர் துணைவராக இருந்து எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை தார். ஆண்டவரே, மறுபடியும் இழந்து போன மகிழ்ச்சி, இழந்து போன நம்பிக்கை, இவைகளை எங்களிலே உயிர்ப்பியும். இழந்து போன பொருளாதார நிலைகள் மறுபடியுமாக எழுச்சி உரட்டும்.
அது எல்லா மக்களுக்கும் இன்பத்தை தேடி தரட்டும். உமது கரங்களில் தருகிறோம். அதிசீக்கிரமாய் இயல்பு நிலைகளுக்கு நாங்கள் திரும்பத்தக்கதாக கிருபை தாரும். இந்த சூழ்நிலைகளிலும் பல்வேறுபட்ட இதர நோய்களினாலும் பல்வேறுபட்ட இதர பாதிப்புகளினாலும் கவலைகளினாலும் சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களையும் திடப்படுத்தும். தமது பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உம்முடைய பேரின்ப துணிகளை கேட்பதற்கென்று ஆலயங்கள் திறக்கப்படட்டும். உலகம் முன்போல எல்லாம் இயங்குவதற்குரிய சகலாசிகளையும் தாரும். உமது கரங்களிலே எங்களையும் இந்த உலகத்தையும் தருகிறோம். கர்த்தர் உமது ஆளுகைக்குள்ளாக வைத்திருந்து நலமானவைகளை கட்டளையிடும். நாங்கள் அல்ல, நீரே பெரியவர், நீரே சிறந்தவர். உம்முடைய நாமத்தை உயர்த்தி காட்டுகிறோம். உம்முடைய நாமமே எல்லாருக்கும் விடுதலை அருளும் நாமமாக இருக்கட்டும். எங்களில் உள்ள குற்றங்கள் குறைவுகள், இந்த ஆராதனையில் கண்ட குற்றங்கள் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளும். எங்களை உமது ஆளுகைக்குரிய மந்தைகளாக ஆண்டவர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே வேண்டி மன்றாடுகிறோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்.